ஹாய் எவ்ரி ஒன், நான் தான் உங்கள் சந்தோஷ்குமார் அண்ட் வெல்கம் டு எஸ்கே ஃபிட்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். எஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 15 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ள இந்தியன் மார்க்கெட்லேயே இருக்கிற பெஸ்ட் 4 சப் 4 மீட்டர் எஸ்யூவி பார்க்க போறோம். ஓகேவா? சப் காம்பேக்ட் எஸ்யூவி, சின்ன கார்ஸ். பிகாஸ் ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வேணும். நம்ம இந்தியன் ரோட்ஸ்ல நம்ம எங்கே வேணா டிரைவ் பண்ணோம்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு மிடில் கிளாஸ் மேன் வந்து இப்போ நம்ம கார் வாங்குறோம்னா அந்த 15 லட்ச ரூபா பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப ஒரு குரூஷியலான பட்ஜெட். பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு 12 to 15 lakhs பட்ஜெட். ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம 15 lakhsக்குள்ள பார்க்க போறோம். ஓகேவா? 15 lakhs and 15 lakhsக்குள்ள, அதுதான் நம்ம கான்செப்ட். ஸோ வந்து நான் ஒரு 4 கார் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் கார் என்னன்னா மாருதி சுசுகியோட பிரெஸ்ஸா. எதுக்காக வந்து இதை நான் ஃபர்ஸ்டா சொல்றேன்னா, நம்ம செக்மெண்ட்ல இந்த ஒரு கார்ல தான் வந்து பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் இருக்கு, சிஎன்ஜி ஆப்ஷனும் இருக்கு. பட் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இந்த கார்ல நோ டீசல் இன்ஜின். ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து மாருதி சுசுகியோட காரு சேஃப்டி வந்து போதுமான அளவுக்கா இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்தா கண்டிப்பா இருக்கும். இந்த கார் என்ன 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு அது போதுமான அளவுக்கு தான் இருக்கும். ஓகே, தென் ஏர் பேக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 6 ஏர் பேக்ஸ் இருக்கு, ஏபிஎஸ் இருக்கு, இபிடி இருக்கு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் படி பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்கும் வரும், மேனுவலும் வரும். பிரச்சனை இல்லை. சிஎன்ஜியில் வந்து மேனுவல் மட்டும் தான் இருக்கும், ஆட்டோமேட்டிக் கிடையாது. பெட்ரோலில் தான் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் வரும். ஸோ மறந்துடாதீங்க. நம்ம பெட்ரோல் இன்ஜினோட கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.5 லிட்டர் இன்ஜின், ஒரு 1500 சிசி இன்ஜின் இது. அப்புறம் பூட் ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 328 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து இந்த கார்ல இருக்கு. ஸோ ஒரு 5 பேரோட லக்கேஜ் எடுத்துட்டு போறதுக்கு இது போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி, இந்த வீடியோட கான்செப்ட்னா 5 பேர் கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ற கார் தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இந்த கார் லென்த் வந்து சப் 4 மீட்டர் தான். ஸோ பிலோ 4 மீட்டர் தான் இருக்கும். வித் எவ்வளோன்னா 1790 mm. ஓகே, இந்த வித் ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம உட்கார கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்த மாதிரி 198 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம செகண்டா பார்க்க போற கார் ஹியூண்டாயோட வென்யூ. ஓகே, வென்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இருக்கு, 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருக்கு. இது இல்லாம ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கார்ல நமக்கு டீசல் இன்ஜின் இருக்கு, 1.5 லிட்டர். ஓகேவா? நான் இந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் சொன்னோம்ல, அதுல உங்களுக்கு மேனுவலும் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அந்த ஆட்டோமேட்டிக் வந்து டிசிடி வரும். ஸோ பெப்பியா டிரைவ் பண்ணும் அப்படின்னு தான் நீங்க இந்த டிசிடி எடுத்துக்கலாம். இல்லை நான் டீசல் தான் நிறைய டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1.5 லிட்டரோட டீசல் இன்ஜின் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. இதோட இன்டீரியர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரெஸ்ஸாவை கம்பேர் பண்ணும்போது ஹியூண்டாயோட இன்டீரியர் வந்து நல்லா தான் இருக்கும். ஓகேவா? பிரெஸ்ஸாலையும் நல்லா இருக்கும், பட் இந்த ஹியூண்டாய்ங்கிறது ஒரு ஸ்டெப் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கூட ஹியூண்டாயோட இன்டீரியர் தான். இது வந்து i20யோட ஸ்போர்ட்ஸ் மிட் வேரியன்ட். ஓகே, அண்ட் இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் இருக்கு, பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் இருக்கு. பூட் ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 350 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வரும். ஸோ இந்த காரோட வித் பார்த்தீங்கன்னா 1770 mm வரும். பிரெஸ்ஸாவோட வித் கொஞ்சம் கம்மி தான், பட் ஆனால் வெண்ணிலையும் 3 பேர் பின்னாடி உட்காரலாம். பட் பிரெஸ்ஸாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சோண்டு கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஏன்னா சைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால பிரெஸ்ஸால நல்லா கம்ஃபர்டபுளாவே உட்காரலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 195 mm. ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரியில நம்ம மூணாவதா பார்க்க போற கார் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கடா இருக்கு? எஸ், மூணாவதா பார்க்க போற கார் த பெஸ்ட் டாடா நெக்ஸான். என்னோட ஒரு ஃபேவரட் கார். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் ஆட்டோமொபைல் மார்க்கெட்ல 5 ஸ்டார் சேஃப்டினா என்னன்னு சொல்லி காமிச்ச காரே இதுதான். அன்பார்ச்சுனேட்லி டாடா கிட்ட வந்து சர்வீஸ் சென்டர், பிகாஸ் ஏன்னா நான் டாடா ஆல்ட்ராஸ் நெக்ஸான் எல்லாமே நிறைய டிரைவ் பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சர்வீஸ் எடுத்துட்டு போயிருக்கேன். எங்களுக்கு வந்து ஒரு 5 சர்வீஸ் பண்ணாங்கன்னா ஒரு சர்வீஸ் இல்லை 2 சர்வீஸ்ல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. ஓகேவா? அது அந்த அளவுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைக்கிறேன். அது என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. ஒருவேளை டாடா பிராண்டுக்கு மட்டும் சர்வீஸ் வந்து பெஸ்டா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கேட்டகரியில் எல்லாத்தையும் தூக்கிட்டு அதை நான் நம்பர் 1 வச்சிருப்பேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அதை பண்ண முடியல நம்மளால. ஓகேவா? சீட்டிங் கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 பேர் இந்த கார்ல ரொம்ப கம்ஃபர்ட்டா உட்காரலாம். இன்னொன்று ரியர் சீட்ல 3 பேர் சூப்பர் கம்ஃபர்ட்டா உட்காரலாம். ஏன்னா இதோட வித் வந்து 1804 mm அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 208 mm. கார் வந்து இந்தியாவுக்காகனே செஞ்ச கார். 208 mm சூப்பராக இருக்கும். எந்த பள்ளத்துலையும் தட்டாது, ஸ்பீட் பிரேக்ல தட்டாது, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணலாம். இந்த காரோட சீட் குவாலிட்டி உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீட் கம்ஃபர்ட்டை சொல்ல, கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும், அதோட குவாலிட்டி சொல்லணும். அந்த லெதர் ஃபினிஷ் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் பூட் ஸ்பேஸ் வந்து 382 லிட்டர்ஸ் இருக்குது. இதில் உங்கள் சன்ரூஃப் இருக்கும், 360 டிகிரி கேமரா. இப்போ நம்ம பார்த்த வென்யூ அண்ட் பிரெஸ்ஸாவை கம்பேர் பண்ணும்போது இன்டீரியர் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே இந்த காரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். 10.25 inches இன்ஃபோடெயின்மெண்ட். இது இல்லாமல் காரில் வென்டிலேட்டர் சீட் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் அந்த மாதிரி பெட்ரோல் ஆப்ஷன் இருக்கு, டீசல் ஆப்ஷன் இருக்கு, போத் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இருக்கு, மேனுவல் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இன்னொரு சிஎன்ஜி வந்து இந்த இயர் தான் 2024 செப்டம்பர் 30 வந்து அவங்க லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் சிஎன்ஜி லான்ச் பண்ணிக்கலாம். சேஃப்டி பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம 4th பார்க்க போகிற கார் என்னன்னா மஹேந்திராவோட 3XO. எஸ், இப்போ எப்படி நம்ம டாடா நெக்ஸானுக்கு சொன்னோமோ சேம் கான்செப்ட் தான்.
பெட்ரோலோட 1.2 லிட்டர் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் இருக்கு, டீசலோட 1.5 லிட்டர் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் இருக்கு. சேஃப்டிக்கு உங்களுக்கு ஏபிஎஸ் இபிடி எல்லாமே கொடுத்துருங்க. பில் குவாலிட்டி பத்தி கவலைப்பட தேவையில்ல. டாடா மாதிரி மஹேந்திராவும் சேம் பில் குவாலிட்டி கொடுப்பாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 201 mm, பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 295 mm பூட் ஸ்பேஸ் இதுல இருக்கும். 295 லிட்டர்ஸ் எம்எம் கிடையாது, ஓகேவா? பூட் ஸ்பேஸ் இதுல இருக்கும். இதோட வித் பாத்தீங்கன்னா 1821. எஸ், இதுக்கும் நீங்க பின்னாடி உட்கார கார் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதோட இன்டீரியர் லைக் சன்ரூஃபா இருக்கலாம், இன்ஃபோடைன்மெண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த கார்ல. நான் மஹேந்திரான்னு சொல்லல, ஏன்னா இப்போ இந்த டாடா அண்ட் மஹேந்திரா தான் இப்போ நம்ம பார்த்த கேட்டகரியிலே நீங்க இன்டீரியர் வந்து வேற லெவல்ல வேணும், உங்க கார்ல யாராவது உள்ள ஏறினா டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆகணும்னா இதை எடுத்துக்கலாம். வேற லெவல்ல இருக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா நான் 5th ஒரு காரை நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஏன் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன்னா, இதுல ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் நான் பண்ணி வச்சிருக்கேன். அந்த காரோட பேர் என்னன்னா சிட்ராயின் C3 ஏர் கிராஸ். எதுக்காக நம்ம ஆட் பண்ணிருக்கோம்னா, இந்த கார் வந்து sub 4 மீட்டர்ல வராது, ஓகேவா? பிகாஸ் வந்து ஏன்னா டைகோனுக்கே பாத்தீங்கன்னா அது 4.2 மீட்டர் கார். அது நான் வந்து sub 4 மீட்டர்னு சொல்லிட்டேன், அதுக்கு அவ்வளவு பேர் காமெண்ட் பண்ணிருந்தீங்க. இந்த கார் வந்து 4.3 மீட்டர், எக்ஸாக்டா சொன்னா 4323 mm. இந்த காரோட வித் பாத்தீங்கன்னா 1796. எதுக்காக சூஸ் பண்ணிருக்கேன்னா, இதோட சஸ்பென்ஷன். நான் கார் வாங்குறேன்ப்பா, எனக்கு நான் ஸ்பீடா போனாலும் சரி, இல்ல நான் ரோட்ல டிராவல் பண்ணும்போது எனக்கு கார் தூக்கி போடாம ஒரு பிளஷான ரைட் கிடைக்கணும்னா, இப்போ நம்ம பார்த்த எல்லா கேட்டகரியோட இந்த C3 ஏர் கிராஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் டிரைவ் பண்ணுறதுக்கு. இன்டீரியரும் நல்லா இருக்கும், சீட் அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுலேயும் அந்த மாதிரி 10.2 inch இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கு, ஏபிஎஸ் இபிடி இஎஸ்பி ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எல்லாமே இருக்கு. இந்த காரில் என்ன ஒன்றுனா, ரியரில் வந்து நம்ம பவர் விண்டோ டவுன் பண்ணுவோம்ல, அந்த சுவிட்ச் வந்து சென்டராக கொடுத்துருப்பாங்க, டிரைவர் பக்கத்தில் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கும். மற்றபடி வந்து காரோட டிரைவ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ப்ரைஸும் அந்த உங்களுக்கு 15 lakh பட்ஜெட்டில் வரும். ஆட்டோமேட்டிக் கிடைக்காது, மேனுவல் தான் கிடைக்கும். பட் ஆனால் அந்த 15 lakh பட்ஜெட்டுங்கிறது வரும், ஓகேவா? ஆட்டோமேட்டிக் இதில் இருக்காது, வந்து 16.39 lakhs என்ன ஸ்டார்ட் ஆகுது. இன்ஜின் ஆப்ஷன் ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான் இருக்குது, அது 1.2 லிட்டர் 3 cylinder டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான், வேறு ஆப்ஷனே இதில் கிடையாது, ஓகேவா? அப்புறம் வேற என்ன, இந்த காரோட பூட் ஸ்பேஸ் 444 லிட்டர். இதுவே நீங்க தேர்ட் ரோவை டவுன் பண்ணீங்கன்னா 511 லிட்டர் பூட் ஸ்பேஸ். ஓகே கைஸ், இதுதான் வந்து நம்ம டாப் 4 கார்ஸ். ஓகே, டாப் 4 கார்ஸ் sub 4 மீட்டர் சப் காம்பேக்ட் எஸ்யூவி. இந்த 5 வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஐடியா இருந்துச்சுன்னா போங்க, அப்படின்னா போக வேண்டாம், அதுவே வந்து உங்களுக்கு சஃபிஷியண்டா தான் இருக்கும். ஓகே, ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை இந்த பட்ஜெட் உங்களுக்கு அதிகமாக இருக்கு, எனக்கு இன்னும் கம்மியான பட்ஜெட்ல வேணும், இல்லை எனக்கு இன்னும் அதிகமான பட்ஜெட்ல வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு நான் அடுத்த வீடியோ மேக் பண்றேன். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நம்ம சேனல் வந்து ஃபிட்னஸ் அண்ட் ஆட்டோமொபைல் கண்டென்ட் ரெண்டுமே போட்டுட்டு இருக்கோம். ஆட்டோமொபைல்ஸ்க்கு நான் கம்ப்ளீட்டா தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை நீங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல்லாவே ஆட்டோமொபைல் தான் இருக்கும். அதில் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் என்ன தேவைனாலும் காமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க, நான் கண்டிப்பா வீடியோ மேக் பண்றேன். ஸோ திஸ் இஸ் யுவர் சந்தோஷ் குமார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.